இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரோடு இருக்க ஆசைப்படுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 10. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். And it came to pass, as Jesus sat at meat in the house, behold, many publicans and sinners came and sat down with him and his disciples. Matthew chapter 9 verse 10. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசுவும் அவர் சீஷரும் வந்து பந்தி இருக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கா அந்த வீட்டுல அப்படின்னா, ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட உட்கார்ந்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இந்த நாட்களில் யாரோடு கூட நாம் உட்கார, நாம் யாரோடு இருக்க விரும்புகிறோம், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லணும். அதாவது என் ஒய்ஃப்ட வந்து அடிக்கடி இந்த காரியத்தை நான் சொல்லுவேன். ஒருவேளை அது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஹார்டா, ஈவன் தவறு மாதிரி கூட தோன்றலாம். என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், பெரிய பெரிய பிரசங்கம், அதாவது பெரிய பெரிய சபைகள்ல போய் மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்றதை விடையும் டாக்ஸ் கொடுக்குற ஊழியம் ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய அந்த சபைகள்ல இருக்க எல்லாருமே ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டவர்களா தான் இருப்பாங்க, தேவனை அறிந்தவர்கள் தான். நம்ம ஜெனிசிஸ்ல ஆரம்பிச்சா போதும், அவங்க ரெவலேஷன் வரைக்கும் அவங்களால பேச முடியும். ஆனா இந்த டாக்ஸ் கொடுக்குறவங்கள பார்த்தோம்னா, டாக்ஸ் யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ முன்பா தெரியும், அது தெரியாது. நமக்கு கேள்விப்பட்டிருப்பாங்களா தெரியாது, ஈவன் இயேசுவ பிடிக்குமா தெரியாது. அவங்க குடிகாரங்களா இருக்கலாம், இன்னும் அநேக பிரச்சனையில அவங்க இருக்கலாம். இருந்தாலும் ஒருத்தட்ட போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், தேவன் உங்களை அன்பு செய்யறார் சிஸ்டர்ன்னு சொல்லி டாக்ஸ் கொடுக்குறப்போ அநேகருக்கு அடியும் கிடைக்குது. ஈவன் அந்த மாதிரி கொடுத்த டாக்ஸ கொடுத்தவங்க மூஞ்சில கிழிச்சு நானே வீசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு காரியம், தேவனை அறியாதவங்க மத்தியில செய்யற காரியம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அங்கே அநேக யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, அவங்களோட மத குருமார்கள், ஒருவேளை அங்க பிரீச்சர்ஸ் இருந்திருக்கலாம். இவங்க கூட போய் அவர் போஜனம் பண்ணல. மாறாக யாரெல்லாம் அவர் கூட உட்கார்றாங்கன்னா, இந்த சமுதாயம் யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லிச்சோ, தீண்டாதவர்களை போல யாரெல்லாம் நடத்துச்சோ, அந்த மாதிரியான ஜனமாகிய ஆயக்காரரும் பாவம் செய்தவர்களும் அவரோடு உட்கார்ந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதை குறிச்சு அங்க வந்து பெரிய ஆர்குமெண்டே போகுது. இது தப்புன்னு சொல்லிட்டு யூதர்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம இந்த நாட்கள்ல இந்த மாதிரி உட்காருவோமா? நம்ம அநேக நேரத்துல என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபைகளுக்கு செல்லுகிறேன், எனக்கு சில காரியங்களை தேவன் பேசுறாரு, சோ என்னோட பார்ட்னர்ஷிப் யார் கூட இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான அழைப்பிலே, இந்த மாதிரியான தரிசனத்திலே, இந்த மாதிரியான ரட்சிப்புல இருக்கிறவங்க கூட தான் நம்ம பேசணும், பழகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மேலோட்டமா பார்த்தா தவறு கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின்படி, இயேசு நமக்கு கற்பித்தபடி இது கரெக்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 2 வசனத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, மருத்துவர் யாருக்கு தான் தேவை, நோயாளிக்கு தான் தேவையோ ஒழிய சுகத்தோட இருக்கிறவங்களுக்கு கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுகமா இருக்கவங்ககிட்ட நம்ம மருத்துவரா நம்ம தேவன் அழைச்சிருந்தாருன்னா போய் அவங்கள செக் பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஒரு பக்கம் மரணத்தோட போராட்டிட்டு இருக்க கிறிஸ்துவை அறியாத ஜனம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நம்ம அங்க போறது கிடையாது. மாறாக நான் சொல்ற அல்லேலூயாக்கு யார் எதிர்ப்பதமா சொல்லுவாங்களோ, ஆமனுக்கு எத்தனை ஆமன் வருமோ அந்த இடத்துல இருந்து கைத்தட்ட வாங்கிட்டு நம்ம நினைக்கிறோம், நான் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை அறிவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்து காண்பித்தாரோ, பாவிகளுக்கு மத்தியில, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தெரியாதவங்க மத்தியில அவர் அவர்களோடு வாழ்ந்து அவர்களை சுகமாக்கினார், அவர்கள் மேலே இரக்கம் காண்பித்தார். இன்னும் அநேக மறைபொருட்களை
தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை அவங்களுக்கு பேசினார். இதை நாம இன்னைக்கு செய்யறோமா? தேவனுடைய அன்பை பற்றி சொல்றோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏதோ நான் கொஞ்சம் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு வாரம் நான் பயங்கரமா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் என்ன மாதிரி மாறிடுறேன் அப்படின்னா, பரிசுத்தத்துல இருந்து மகா பரிசுத்தத்துக்கு போயிடுறேன். ஓ, இவங்கெல்லாம் பாவிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு தேவன் மேல ஒரு அன்பே கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு நேரமே ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர்ட்ட இருந்து விலகி நடக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்மை தேவன் அழைத்திருப்பது அத்தகைய ஜனங்களுக்காகத்தான். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதாவது அவர்கள் மத்தியிலே இருந்தாலும் அவங்களுடைய காரியம் நம்மை தாக்காதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, கப்பல் கடல்ல தான் இருக்கும், ஆனா கடல் தண்ணி அதுக்குள்ள போகாது. அதை போல நாம் நம்மை கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவுக்கு புறம்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் மத்தியிலே நம்ம இருந்தாலும் கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கணும். எப்படி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நான் காண்பிக்கிற அன்பின் மூலமாக அவனுக்கு சுவிசேஷத்தை நான் அறிவித்தால் அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். என கண்மானவர்களே, நாம் எப்போது இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி பிணியாளிகளோட, அதாவது தேவனை தேடாதவர்களோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ, தேவ பிள்ளைகளாய் வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போது மீதியான யாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது மேலான அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. அநேக நேரத்துல நாங்கள் பிறரை ஒதுக்கிறோம்ப்பா, பிறரை அன்பு செய்ய மறந்து போகிறோம் தகப்பனே. உமது அன்பை எடுத்து காட்ட நாங்கள் அநேக நேரத்துல மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். அப்பா, இந்த நிலைமை மாற ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை பற்றி அறியாதவர்களுக்கு உமது அன்பை தெரிவிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை பற்றி தெரியாதவர்கள் மத்தியில தகப்பனே, நாங்கள் வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக ஒவ்வொருவரும் உம்மை பார்த்து உமது குணங்களை எங்களுக்குள்ளாய் கண்டு உணரத்தக்க கிருபையை ஆவியானவர் நீர் எங்களுக்கு தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.